Hi friends, welcome to Shashtika Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் கோலா உருண்டை. இது நம்ம ஹோட்டல்ல வாங்குற அதே ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு ஜார்ல 4 பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு எடுத்துட்டு அதை சும்மா கொரகொரன்னு பவுடர் பண்ணிக்கோங்க. இது கூடவே 4 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ரெட் சில்லி, இது கூடவே ஒரு 1.5 இன்ச் இஞ்சி, அப்புறமா 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே 2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா நான் இன்றைக்கி 400 கிராம் அளவு மின்ஸ்டு மீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வாங்கி கட் பண்ணாலும் சரி, இல்லை கொத்துக்கறியாக வாங்கிட்டாலும் சரி. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பேனில். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது கூடவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்துக்கறியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணி வாங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக மீட்டு குக் ஆகும். இன்னொன்று உங்களுக்கு அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஒரு 2-3 நிமிஷம் பெரட்டி விடுங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அது பாத்திரத்தில் அடியில் அங்கங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் நத்திங் டு ஒரி, கொஞ்ச நேரத்தில் அது எல்லாம் சரியாயிடும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒயிட் கலரில் மாறிடும். மாற ஆரம்பித்தோடனே அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிரிய ஆரம்பிக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல ரெட் சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம், உங்களோட இஷ்டம்தான். மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு தண்ணி நல்லா பிரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக அதிலேருந்து நல்லா பிரிஞ்சாதான் உங்களுக்கு மசாலோட வாசனை தூக்கலாக தெரியும். அதனால் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா அதிலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை கிளறிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரவுண்டு மசாலாவை அது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே இந்த மட்டன் வேகிற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணால் நம்மளோட மட்டன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்டாலாம் ஆக்க வேணாம். இது கூட நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நமக்கு பிடிச்சா உருண்டை வரா மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதில் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரிக்க வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்றா போட்டு பொரிங்க. எண்ணெய் ரொம்ப சூடானால் கருகி போயிடும், ரொம்ப கம்மியாக இருந்தால் பிரிஞ்சிரும். ஸோ கரெக்டான பதத்தில் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.